ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஹிஸ்ட்ரி நியூ புக்கில் இருக்கிற 6th யூனிட் தான் தேசியவாத அரசியலில் வகுப்புவாதம். இந்த யூனிட்டில் வந்து என்னென்னா எப்படி வந்து ஹிந்துஸ் முஸ்லீம்ஸ் அப்படின்னு வந்து செப்பரேட் ஆனாங்க அப்படிங்கிறத பற்றின இன்ட்ரோ தான் வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து முகலாயர்கள் தான் வந்து ஆங்கிலேயர்கள் வர்றதுக்கு முன்னாடி முகலாயர்கள் தான் ஆட்சி செஞ்சாங்க. ஸோ அந்த டைமில் வந்து இஸ்லாமியர்களுக்கு வந்து நிறைய சலுகைகள் வந்து இருந்தது. ஹிந்துஸ்க்கு தான் வந்து ஜஷ்யா வரி அந்த மாதிரி வந்து வரி விதிப்பெல்லாம் இருந்தது. முகலாயர்கள் வந்து ஒரு நிலப்பிரபுக்களாக, படை தளபதிகளாக, அரசர்களாக, அலுவலர்களாக அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல பொசிஷனில் வந்து இருந்தாங்க. அதே மாதிரி அலுவலக மொழியாகவும் வந்து பாரசீகம், உருது இந்த மாதிரி லாங்குவேஜஸ் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் வந்ததுக்கப்புறமா அலுவலக நீதிமன்ற மொழியை வந்து உருதுலேருந்து ஹிந்திக்கு சேஞ்ச் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி வந்து நிறைய வந்து இந்துத்துவம் வந்து மறுமலர்ச்சி அடைய ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து இஸ்லாமியருக்கு வந்து பிடிக்காது. அதே மாதிரி கல்வி கற்கிறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஈக்குவலாக வந்து எல்லாத்துக்கும் வந்து கிடைக்கிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து இஸ்லாமியர்ஸ்க்கு வந்து பிடிக்காது. பிரிட்டிஷ் இந்தியாவில் வகுப்புவாத தோற்றம் அண்ட் வளர்ச்சியை பற்றி பார்க்கலாம். இந்து மத மறுமலர்ச்சி வந்து எப்படி வந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா 1875 ஆரிய சமாஜம் வந்ததில் இருந்து தான் வந்து அரசியலில் வந்து இந்து மறுமலர்ச்சி அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சர்வப்பள்ளி கோபால் அப்படிங்கிறவர் வந்து சொல்கிறாரு. அவர் வேறு என்ன சொல்கிறாருன்னா 1891 பிரம்மஞான சபையை வந்து அன்னி பெசன்ட் வந்து டேக் ஓவர் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கும் இந்த இந்துத்துவ மறுமலர்ச்சி வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றாரு. முஸ்லீம்ஸும் வந்து சும்மா இருக்கலை, அவங்களோட இதையும் வந்து பரப்புறதுக்காக வந்து அலிகார் இயக்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. பிரிட்டிஷ் வந்து அலிகார் காலேஜ் வந்து ஸ்டார்ட் செய்யறதுக்கு வந்து சையத் அகமது கானுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கப்புறமா வந்து வாஹாபி இயக்கம் அப்படிங்கிறது வந்து இந்துஸ்க்கும் முஸ்லீம்ஸ்க்கும் உள்ள உறவுல வந்து விரிசல் வந்து ஏற்படுத்தினது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. வாஹாபி இயக்கமும் கிலாபத் இயக்கமும் முஸ்லீம்ஸை வந்து அரசியலில் வந்து ஈடுபடுத்துறதுக்கு வந்து ஒரு முக்கிய பங்கு வகிச்சுது அப்படின்னு வந்து சர்வப்பள்ளி கோபால் வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறமா 1870 வந்து வங்காள அரசு வந்து நீதிமன்ற மற்றும் அலுவல் மொழியை வந்து உருதுலேருந்து ஹிந்திக்கு வந்து சேஞ்ச் பண்ணாங்க. அதே மாதிரி பாரசீக அரேபிய எழுத்துக்களை வந்து தேவநாகிரி எழுத்தாக வந்து சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ இது எதுவுமே வந்து இஸ்லாமியர்ஸ்க்கு வந்து பிடிக்கல. நெக்ஸ்ட்டு வந்து பிரிட்டிஷோட பிரித்தாளும் கொள்கை. பிரிட்டிஷ் வந்து எந்த அளவுக்கு வந்து பிரித்தாளும் கொள்கை வந்து ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதுக்கு வந்து ஒரு ப்ரூஃபாக தான் வந்து ஒரு லெட்டர் வந்து இருக்குது. என்னென்னா பம்பாய் கவர்னர் எல்பின்ஸ்டோன் வந்து பழைய ரோமானிய லட்சியமான டிவைடட் எம்பரா அதை வந்து நமதாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் வந்து எழுதியிருப்பார். யாருக்கு அப்படின்னா வந்து இன்னொரு கவர்னருக்கு வந்து லெட்டர் வந்து இந்த மாதிரி வந்து எழுதியிருப்பார். அந்த இதில் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் எந்த அளவுக்கு வந்து பிரித்தாளும் கொள்கையை வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னு. அதே மாதிரி வகுப்புவாத கருத்தியல் சார் அரசியலுக்கு சட்டப்பூர்வ அங்கீகாரம் வந்து கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரில் வந்து இருந்துச்சு. நிறைய வந்து 19ஆம் நூற்றாண்டு கடைசி காலகட்டத்தில் வந்து இந்து முஸ்லீம்ஸ் கலவரங்கள் வந்து நிறைய வந்து நடந்துகிட்டே தான் இருந்தது. 1882 ஜூலை ஆகஸ்டில் நடந்த இந்து முஸ்லீம் பெருங்கழகம் வந்து ரொம்ப பெரிய கழகமாக இருந்தது. அது எங்கே நடந்ததுன்னா சேலமில் தான் வந்து நடந்தது. நெக்ஸ்ட்டு பசுவதையும் வகுப்புவாத கலவரங்களும் அதை பற்றி பார்க்கலாம். இதில் வந்து என்னென்னா ஜூலை 1893 வடமேற்கு மாகாணத்தில் உள்ள ஆசம்கார் மாவட்டத்தில் வந்து இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் நிறைய சர்ச்சைகள் வந்து ஏற்பட்டது. இது வந்து எங்கெங்கெல்லாம் பரவணுச்சு அப்படின்னா ஐக்கிய மாகாணம், பீகார், குஜராத், பம்பாய் அந்த மாதிரி வந்து நிறைய இடத்துக்கு வந்து பரவணுச்சு. கௌராக்ஷினி சபை அப்படிங்கிற சபை வந்து பசுக்களை வந்து பாதுகாக்கிற சங்கம். இது வந்து பசுவதையும் பசு விற்பனை செய்யறதையும் வந்து தடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து பிரச்சாரம் பண்ணி கழகங்கள் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. 1883 to 1891 வந்து பசுவதை தொடர்பான கழகங்கள் வந்து நிறைய நடந்தது. அதில் வந்து பஞ்சாபில் மட்டுமே வந்து 15 கழகங்கள் வந்து நடந்ததுன்னு சொல்கிறாங்க. பஞ்சாபில் வந்து பசு பாதுகாவல், மத்திய மாகாண கௌராக்ஷினி சபை இது ரெண்டும் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா தேவநாகரி மொழியை வந்து அலுவல் மொழியாக ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்து என்னன்னா பசு பாதுகாவலர்கள் தான். ஆனால் இவங்க வந்து இஸ்லாமியர்களுக்கு சப்போர்ட்டிவாக வந்துட்டு
தேவநாகரி மொழியை தான் வந்து அலுவல் மொழியாக வந்து அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் வந்து கழகங்கள் வந்து நிறைய வந்து பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. வகுப்புவாதத்தை தடுப்பதில் காங்கிரஸ் அரசு கண்ட தோல்வி என்ன அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்னன்னா, இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து வகுப்பு தேசியவாதம், மதச்சார்பின்மை இது ரெண்டும் தான் எங்களோட குறிக்கோள் அப்படின்னு தான் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து என்னென்னா, வெளியிலேருந்து பார்க்கும்போது வந்து இந்திய தேசிய காங்கிரஸை வந்து இது வந்து ஹிந்துஸ்க்கு தான் வந்து ஃபேவராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் பார்த்தாங்க. இவங்க ஐஎன்சி வந்து நாங்கள் வந்து எந்த மதத்தையும் வந்து சார்ந்து இருக்கலை அப்படின்னு சொன்னாலும், சுத்தி சங்கதன் அப்படிங்கிற 2 நடவடிக்கைகளில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதாவது அந்த ஆரிய சமாஜம் வந்து சுத்தி சங்கதன் அப்படின்னு வந்து 2 மீட்டிங் மாதிரி ஏதோ கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதனால் வந்து இஸ்லாமியர்ஸ்க்கு வந்து என்னென்னா, காங்கிரஸ் மேலே இருந்த நம்பிக்கையே போயிடுச்சு. சுத்தி சங்கதன் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, வேறு ஒரு மதத்துக்கு வந்து, அதாவது இந்துஸ்லேருந்து வேறு ஒரு மதத்துக்கு போயிட்ட மக்களை வந்து திரும்ப வந்து இந்துக்களாக வந்து மாற்றுறது தான் வந்து சுத்தி சங்கதனோட குறிக்கோள். அந்த அந்த ஒரு மாநாட்டில் வந்து இவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணால், இவங்க வந்து எப்படி வந்து ஒரு மதச்சார்பின்மையான அரசியல் அப்படி அரசாங்கம்னு வந்து சொல்லிப்பாங்க. இவங்க வந்து ஒரு மதச்சார்பின்மையை வந்து ஃபாலோ பண்ணல, ஹிந்துஸ்க்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு முஸ்லீம்ஸ் நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அரசு செயலர் வந்து ஹாமில்டன் வந்து பிரிவினை வளர்வதை கண்டு ஹாப்பியாக வந்து எல்ஜின் அப்படிங்கிற ஒரு வைசிராய்க்கு வந்து லெட்டர் வந்து எழுதியிருப்பார். ஃபஸ்ட்டு வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து மதச்சார்பின்மையாக இருக்குது, இந்துஸும் முஸ்லீம்ஸும் வந்து கம்பைண்டாக வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து வந்து ரொம்ப வந்து கவலையாக வந்து இருப்பார் ஹாமில்டன். ஆனால் வந்து இப்போ வந்து ரொம்ப வந்து 2 பேரும் வந்து பிரியறாங்க அப்படின்றத பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்ஜின்ற வைசிராய்க்கு வந்து லெட்டர் எழுதியிருப்பார். காங்கிரஸோட நடவடிக்கைகள் வந்து என்னென்னா, ஆரிய சமாஜமில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, ஆனால் அதோட தலைமை வந்து மதச்சார்பற்றதாக தான் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இதோட 3வது கூட்டத்தில் வந்து பசுவதை குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணி தீர்மானம் வந்து நிறைவேற்றியிருப்பாங்க. ஆனால் காங்கிரஸோட தலைமை வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ இதுதான், அதாவது உறுப்பினர்கள் ஒரு மாதிரி இருப்பாங்க, தலைமை ஒரு மாதிரி இருக்கும், அவங்களுக்குள்ளேயே வந்து நிறைய குளறுபடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லீம்ஸ் எல்லாம் வந்து இந்த இந்திய தேசிய காங்கிரஸை வந்து மதச்சார்பற்ற அரசியல் அமைப்பாக வந்து ஒத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி வந்து சையது அகமது கானின் பங்கு வந்து என்னென்னா, இவர் வந்து அலிகார் இயக்கத்தை வந்து நிறுவுவார். ஃபஸ்ட்டு வந்து இந்திய தேசிய காங்கிரஸ்க்கு வந்து சப்போர்ட்டிவாக தான் இருப்பார் சையது அகமது கான். ஆனால் இந்திய தேசிய காங்கிரஸோட நடவடிக்கைகளை வந்து பார்த்து அவர் வந்து அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டார். ஆனாலும் வந்து மும்பையிலேருந்து பக்ருதீன் தியாப்ஜி, பம்பாயிலேருந்து ரகமதுல்லா கான், சென்னையிலேருந்து நவாப் சையது அகமது பகதூர், அதுக்கப்புறம் வங்காளத்துலேருந்து ரசூல், இவங்க எல்லாமே வந்து காங்கிரஸ்க்கு வந்து ஆதரவாக தான் இருப்பாங்க. இவங்க எல்லாமே முஸ்லீம்ஸாக இருந்தாலும் கூட இந்திய தேசிய காங்கிரஸ்க்கு வந்து ஆதரவு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வட இந்தியாவில் வந்து முஸ்லீம்ஸ் வந்து வட இந்தியாவில் இருக்கிற முஸ்லீம்ஸ் வந்து காங்கிரஸ் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் வந்து சையது அகமது கான் மட்டும் வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பார். ஃபஸ்ட்டு 1885 வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணப்போ ஃபஸ்ட்டு கூட்டத்தில் வந்து 72 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதில் 2 பேர் மட்டும்தான் முஸ்லீம், மீதி இருக்க 70 பேரும் வந்து ஹிந்துஸாக தான் இருப்பாங்க. அப்போல்லாம் சையது அகமது கான் வந்து சப்போர்ட் பண்ணுவார், அதுக்கப்புறம் தான் வந்து சப்போர்ட் பண்ணாமல் இருப்பார். அதுக்கப்புறம் வந்து லண்டன் பிரிவு கவுன்சில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஃபஸ்ட்டு இந்தியன் வந்து சையது அமீர் அலி, அதுக்கப்புறம் சையது அகமது கான் தான். இவங்க வந்து காங்கிரஸை வந்து இந்து இயக்கமாக தான் வந்து பார்க்குறாங்க. இது வந்து ஒரு மதச்சார்பற்ற இயக்கமாக அவங்க 2 பேருமே வந்து பார்க்கல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து உள்ளாட்சி தேர்தலில் வந்து வகுப்புவாதம் வந்து எப்படி வந்ததுன்றதை பற்றி பார்க்கலாம். 1880 வந்து உள்ளாட்சி தேர்தல்கள் வர ஆரம்பிச்சது. அது வந்து வகுப்புவாதம் வளர்வதற்கு ஒரு காரணமாக அமைஞ்சது அப்படின்னு சொல்கிறாங்க. நகராட்சி உறுப்பினர்களை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கான தேர்தல் வந்து வந்தது. அதில் வந்து என்னென்னா, பஞ்சாப் இந்து சபையின்
முதன்மை தகவல் தொடர்பாளராகவும் பின்னர் ஆரிய சமாஜத்தின் தலைவர்கள் ஒருவரான லால்சந்த் வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, நகராட்சி உறுப்பினருக்கான தலைவரோட நாற்காலியில் வலதுபுறம் வந்து ஆரியவர்த்தம், அதாவது இந்துஸ்களும் இடதுபுறம் வந்து இஸ்லாமிய பிரதிநிதிகளும் வந்து இணைந்து 2 பேரும் வந்து ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட்டு காங்கிரஸின் பலவீன கொள்கை வந்து என்னென்னா, வங்காளத்தில் வந்து சுதேசி இயக்கம் வந்து ஸ்டார்ட் பண்ண டைம் வந்து என்னென்னா 1905 to 1906 அந்த டைமில் வந்து இந்துக்கள் மீதான ஜஸியா வரி, அதாவது அந்த வங்காளத்தில் வந்து சுதேசி இயக்கம் வர்றதுக்கு முன்னாடி வந்து என்ன வந்தது, வங்க பிரிவினை வந்தது. அந்த வங்க பிரிவினை வந்த டைமில் வந்து இந்துஸையும் வந்து முஸ்லீம்ஸையும் வந்து பிரிக்கிறதுக்காக வந்து வங்காளத்தை வந்து 2ஆக வந்து ஸ்ப்ளிட் பண்ணாங்க இல்லையா. அந்த டைமில் வந்து இந்த ஆங்கில வைசிராய் வந்து என்ன எழுதியிருப்பார் அப்படின்னா, இந்துக்கள் மீது வந்து கட்டாய மதமாற்றம் இருந்தது, இந்துக்கள் மீது ஜஷியா வரி இருந்தது, முஸ்லீம்களுக்கான அந்த ஷரியத்து சட்டத்தை வந்து ஃபாலோ பண்ணணும்னு வந்து கம்பல் பண்ணப்பட்டாங்க ஹிந்துஸு. அதுக்கப்புறம் ஹிந்துஸோட வழிபாட்டு தலங்களை வந்து இடித்தாங்க. அது அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் எழுத்தாளர் வந்து பாடநூல்லையும் இலக்கியத்துலையும் எழுதியிருப்பார். இது வந்து ஏற்கனவே எரியிற நெருப்பு எண்ணெய் ஊற்றின மாதிரி ஏற்கனவே அந்த வங்காள பிரிவினை வந்து இருந்துச்சு 1905 to 1906 அந்த டைமில். அது இல்லாமல் அந்த டைமில் இந்த மாதிரியெல்லாம் வந்து எழுதியிருப்பார். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து ஹிந்துஸ்க்கும் முஸ்லீம்ஸ்க்கும் நடுவில் வந்து நிறைய பிரிவினை வந்து வர ஆரம்பிச்சிடும். அப்போ ஜவஹர்லால் நேரு வந்து என்ன சொல்லுவார்னா, ஹிந்துஸும் முஸ்லீம்ஸும் வகுப்புவாதம் அப்படிங்கிறது வந்து நடுத்தர வகுப்புக்கிட்ட இருக்கிற மோதல் தானே தவிர, மனசாட்சியுள்ள இந்துஸும் முஸ்லீம் பொதுமக்களும் வந்து இந்த வகுப்புவாதத்திலிருந்து முற்றிலும் விலகியே இருந்தன. இது முழுக்க வந்து நடுத்தர வகுப்புகளுக்கிடையே நடந்த மோதல் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட்டு திலகர், அரவிந்த கோஷ், அப்புறம் லாலா லஜபதி ராய், இவங்க எல்லாருமே வந்து என்னென்னா திருவிழாக்கள், இந்த கணபதி விழா, இந்த மாதிரி விழாக்கள் மூலமாக அந்த காலனித்துவ எதிர்ப்பை வந்து மக்கள்கிட்ட வந்து பரப்புறதுக்காக இந்த விழாக்களை வந்து ஒரு கீயாக வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அங்கே வந்து மக்கள் நிறைய பேர் திரண்டிருப்பாங்க. அந்த மாதிரி திரண்டிருக்கும்போது மக்கள் மத்தியில் வந்து காலனியத்துவ எதிர்ப்பு உணர்வு வந்து மக்களுக்கு வந்து ஊட்டணும் அப்படி சொல்லிட்டு இந்த விழாக்களை வந்து பயன்படுத்திப்பாங்க. ஆனால் வெளியிலேருந்து பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா, இது வந்து இந்த சமய அடையாளத்தை வந்து மூலமாக வந்து காலனியத்துவ எதிர்ப்பை வந்து காட்டுறாங்க அப்படின்றனால வந்து இந்துஸ்க்கும் முஸ்லீம்ஸ்க்கும் நடுவில் வந்து ப்ராப்ளம் வரும். அதுக்கப்புறம் 1909 நிறுவப்பட்ட இந்து சபையில் வந்து இந்து இனவாத கருத்தியல் மற்றும் அரசியலுக்கான அடித்தளம் வந்து அமைஞ்சிருக்கும். சரி, ரொம்ப வந்து முஸ்லீம்ஸ் வந்துட்டு இந்திய தேசிய காங்கிரஸ் மீது அதிருப்தியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு திருப்திப்படுத்துகிற கொள்கையை வந்து ஃபாலோ பண்ணதுக்காக லால்சந்த் அப்படிங்கிறவர் வந்து கடும் கண்டனம் வந்து தெரிவிப்பார். அவருக்கு வந்து இந்த மாதிரி வந்து முஸ்லீம்ஸ்க்கு வந்து சப்போர்ட்டிவாக வந்து கொள்கையை வந்து ஃபாலோ பண்ணுறது வந்து பிடிக்காது. ஸோ அதனால் வந்து 2 பேர்த்துக்கும் வந்து பிரிவுங்கிறது வந்துட்டே தான் இருக்கும். ஸோ இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து ஏதாவது ஸ்டெப் எடுக்கணும்னு நினச்சாலும் அது வந்து எடுக்க முடியாமல் போயிடும். ஸோ காலனியத்துவ எதிர்ப்பை தான் நம்ம வந்து காட்டுறோம் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு எடுக்கிற ஸ்டெப்பும் வந்து என்னென்னா இந்த சமய விழாக்கள் மூலமாக நடத்துகிறாங்க. ஸோ ஹிந்துஸை தான் வந்து ஹிந்துத்துவத்தை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்கன்ற மாதிரி வெளியிலேருந்து தெரியுது. ஸோ எந்த ஸ்டெப் எடுத்தாலும் அதுக்கு வந்து பேக் ஃபயராக தான் ஆகிற மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு அனைத்து இந்திய முஸ்லீம் லீக்கின் உருவாக்கம் 1906 அக்டோபர் 1 தான் இந்திய தேசிய, அதாவது அனைத்து இந்திய முஸ்லீம் லீக் வந்து உருவாகுது. அங்கே நடந்த வந்து ஃபஸ்ட்டு கூட்டம் வந்து சிம்லாவில் வந்து நடக்கும். ஆசாம் கான்ங்கிறவர் தான் வந்து தலைமை வந்து வகிப்பார். அவர் வந்து மிண்டோ பிரபுட்ட வந்து என்ன சொல்லுவார்னா, முஸ்லீம்ஸ்க்கு வந்து அரசு பணியில் வந்து முஸ்லீம்ஸோட சதவீதத்தை வந்து உயர்த்தணும், உயர்நீதிமன்றத்தில் வந்து முஸ்லீம் நீதிபதிகள் வந்து நியமனம் செய்யப்படணும், அரச பிரதிநிதிகள் ஆலோசனை குழுவுலையும் வந்து முஸ்லீம்ஸ் வந்து உறுப்பினராக இருக்கணும், அந்த மாதிரி கோரிக்கைகள்லாம் வந்து முன் வச்சிருப்பார். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஒரு நல்ல தீர்மானம் வந்து மிண்டோ பிரபுட்டேருந்து கிடைக்கலைனாலும் இந்த மாதிரி வந்து தீர்மானங்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 1906 முஸ்லீம் லீக் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா.
ஸோ அது வந்து ஒரு முஸ்லீம்ஸ்க்கு வந்து ஒரு அரசியலுக்குள்ளே நுழையிறதுக்கு அது அந்த இயக்கம் வந்து ஒரு ஒரு தூண்டுதலாக வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு 1906 வந்து இந்த இயக்கம் ஸ்டார்ட் பண்ணாங்களா, கிட்டத்தட்ட 3 வருஷத்தில் 1909 வந்து மிண்டோ மார்லி சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. அதில் வந்து என்னென்னா 27 உறுப்பினர்களுக்கான இடங்களில் வந்து 8 இடங்களை வந்து முஸ்லீம்ஸ்க்கு வந்து தர்றதுக்கு வந்து மிண்டோ பிரபு வந்து ஒத்துக்குவார். அதில் வந்து எப்படின்னா மദ്രാஸில் 4 இடம், பம்பாயில் 4 இடம், வங்காளத்தில் 5 இடம் வந்து கொடுக்கறதுக்கு வந்து ஒத்துப்பாங்க. 1916 வந்து லக்னோ ஒப்பந்தம் ஒன்று நடக்கும். அது வந்து இந்திய தேசிய காங்கிரஸுக்கும் முஸ்லீம்ஸ்க்கும் நடுவில் வந்து நடக்கும். அதில் வந்து முஸ்லீம்ஸ்க்கு வந்து தனி தொகுதி வேணும் அப்படி சொல்லிட்டு முஸ்லீம் லீக் வந்து கேட்கும். அது வந்து ஒத்துக்கிற மாதிரியான ஒப்பந்தம் தான் வந்து லக்னோ ஒப்பந்தம். ஸோ முஸ்லீம்களின் தனி அரசியல் அடையாளத்திற்கு அது வந்து ஒரு அலுவல் முத்திரையாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு தனி தொகுதி மற்றும் வகுப்புவாத பரவல். நெக்ஸ்ட்டு தனி தொகுதி வந்து அறிவிச்சிருப்பாங்க. ஆங்கிலேயர்கள் வந்து பிரித்தாளும் கொள்கையை வந்து தூண்டும் விதமாக 62 மில்லியன் மக்களை வந்து தூண்டி விட்டுருப்பாங்க. இந்த ராஜதந்திர நடவடிக்கை வந்து இந்திய வரலாற்றில் நீண்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு லேடி மிண்டோ அப்படிங்கிற பிரிட்டிஷ் அதிகாரி வந்து சொல்லியிருப்பார். பிரித்தாளும் கொள்கையை வந்து தூண்டி விட்டுருப்பாங்க. எதன் மூலமாக தனி தொகுதி அறிவிக்கிறது மூலமாக வந்து இந்த 62 மில்லியன் மக்களை வந்து தூண்டி விட்டுட்டோம் அப்படி சொல்லி வந்து லேடி மிண்டோ வந்து சொல்லியிருக்கிறதா வந்து இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அகில இந்திய இந்து மகாசபை எழுச்சி. 1909 இந்திய கவுன்சில் சட்டம் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு இந்து மகாசபை வந்து நிறைய இடத்துல வந்து மாநாடு வந்து நடத்த ஆரம்பிக்கும். அம்பாலாவில் 5th பஞ்சாப் இந்து மாநாடு, வெராஷ்பூரில் 6th மாநாடு, அதுக்கப்புறமா 1915 இந்துக்களின் ஃபஸ்ட்டு அகில இந்திய மாநாடு வந்து ஹரித்வாரில் வந்து நடக்கும். அது வந்து டேராடூனை தலைமையிடமாக கொண்ட அகில இந்திய இந்து சபையாக வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அங்கே அது இது என்னென்னா அகில இந்திய இந்து சபை அதோட ஃபஸ்ட்டு மாநாடு ஹரித்வாரில் நடக்கும். ஆனால் ஹெட் குவார்ட்டர்ஸ் எது அப்படின்னா டேராடூன் அப்படிங்கிறது தான். இது எங்கெங்கெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னா ஐக்கிய மாகாணம், பம்பாய், பீகார், சென்னை, வங்காளம் இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு ஸ்ப்ரெட் ஆகும். ஆனால் வந்து பம்பாயில், பீகாரில், சென்னை, வங்காளத்துலலாம் அந்தளவுக்கு ஆதரவு பெற்றிருக்காது. ஐக்கிய மாகாணத்தில் மட்டும்தான் வந்து நல்ல ஆதரவோடு வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த சபை வந்து வட இந்தியாவில் குறிப்பாக வந்து வணிக நகரமான அலகாபாத், கான்பூர், பனாரஸ், லக்னோ, லாகூர் போன்ற நகரங்கள்லேயும் வந்து வீரியமாக வந்து செயல்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. 1920 to 22 பீரியடில் வந்து இந்த இந்து சபை வந்து ஒர்க்கிங்கில் வந்து இருக்காது, அதாவது செயல்படலை அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. சுவாமி ஸ்ரத்தானந்தா வந்து பசுவதை பாதுகாப்பு பரப்புரையின் மூலமாக இந்த இதை வந்து பரப்புவார், இந்துத்துவத்தை வந்து பரப்புவார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 1921 வந்து என்னென்னா மலபார் கிளர்ச்சி வந்து நடக்கும். அந்த கிளர்ச்சி வந்து யார் யாருக்கு நடுவில் நடக்கும்னா முஸ்லீம் விவசாயிகளுக்கும் ஆங்கில ஆட்சியாளர்களுக்கும் எதிராகவும் அதுக்கப்புறம் வந்து இந்து நிலப்பிரபுகளுக்கு எதிராகவும் வந்து நடக்கும். ஸோ இதை வந்து ஒரு விவசாய கிளர்ச்சியாக பார்க்காம இந்து முஸ்லீம் மோதலாக வந்து பார்ப்பாங்க. காந்தியடிகள் வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா இந்த கிளர்ச்சி வந்து தீவிர மத உணர்வுக்கு வந்து வழிவகுக்குது. அதனால் வந்து மலர்பாரில் நடைபெற்ற நிகழ்வுகளுக்கு முஸ்லீம் தலைவர்கள் வந்து பொது மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகள் வந்து கோரிக்கை வந்து விடுப்பார். அதுக்கப்புறமா வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார்க்கு அப்புறமேவே வந்து கலீஃபா ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார்க்கு முன்னாடி வந்து ஆங்கிலேயர்கள் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா கலீஃபா காபா அப்படிங்கிற இஸ்லாமிய சமய புனித தலத்தை வந்து பாதுகாக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கப்புறம் துருக்கி வந்து தோல்வியுற்றுவாங்க. அதுக்கப்புறம் அந்த கலீஃபா வந்து பாதுகாக்க தவறிடுவாங்க. ஸோ அதை வந்து பாதுகாக்கிறதுக்காக தோன்றின இயக்கம் தான் வந்து கிலாபத் இயக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிலாபத் இயக்கமும் வந்து இந்து முஸ்லீம்ஸை வந்து ஒன்று சேர்க்கறதுக்கு வந்து ஒரு வகையில் வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஐக்கிய மாகாணங்களில் வந்து வகுப்புவாதம் வந்து எப்படி வளர்ந்தது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். 1920 ஆகஸ்ட்லேயே வந்து ஒத்துழையாமை இயக்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்ற பேச்சுவார்த்தை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 1922 வந்து
ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து 1924 வந்து கலீஃபா பதவியை வந்து ஒழிச்சிருவாங்க. ஸோ இந்த 2 நடவடிக்கைகளும் வந்து என்னென்னா முஸ்லீம்ஸ்கிடையே பெருத்த ஏமாற்றத்தை வந்து ஏற்படுத்தும். ஸோ இந்த ஒத்துழையாமை இயக்கத்தின் விளைவாக வந்து காங்கிரஸில் வந்து முஸ்லீம் லீக்குக்குமான ஒப்பந்தம் வந்து சிதைஞ்சிரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ 1919 வந்து என்னென்னா அந்த இந்திய அரசாங்க சட்டம் வந்து ஒன்று வரும். அது வந்து இரட்டை ஆட்சியை வந்து கொண்டு வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. 1923 ஆகஸ்டில் வந்து வாரணாசியில் இந்து மகாசபையோட 6வது மாநாடு நடக்கும். அதில் வந்து 668 பிரதிநிதிகளில் வந்து 56.7% வந்து ஐக்கிய மாகாணத்தை சேர்ந்தவங்களாக தான் இருப்பாங்க. ஐக்கிய மாகாணம் பஞ்சாப், டெல்லி, பீகார்லேருந்து 86.8% பிரதிநிதிகளையும், சென்னை, பம்பாய், வங்காளத்திலேருந்து 6.6% பிரதிநிதிகள் மட்டுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து என்னன்னா நார்த்துலேருந்து தான் வந்து மேக்சிமமாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இந்து மகாசபைக்கு. அதாவது வந்து அந்த அந்த கிளர்ச்சிகள் வந்து நார்த்தில் வந்து மேக்சிமமாக இருக்குது அப்படிங்கிறது வந்து இதுலேருந்தே வந்து தெரியுது. ஐக்கிய மாகாணத்தில் தான் இதுலேயும் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 1920ங்கிறது வந்து இந்திய தேசிய காங்கிரஸ்க்கு வந்து ரொம்ப வந்து ஒரு சோதனை மிகுந்த காலம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த 1923 நகரசபை தேர்தல் வந்து அலகாபாத்தில் வந்து நடக்கும். அதில் வந்து மோதிலால் நேருக்கும் மதன் மோகன் மாளவியாவுக்கும் இடையே வந்து போட்டி நடக்கும். அதில் வந்து மோதிலால் நேரு வந்து வின் பண்ணிடுவார். ஆனால் மதன் மோகன் மாளவியா வந்து தோற்று போயிட்டனால அவரோட உறவினர்கள், குடும்பத்தார்கள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முஸ்லீம்ஸை வந்து, அதாவது ஹிந்துஸை வந்து தூண்டி விடுவாங்க. தூண்டி விட்டு இந்த மாதிரி வந்து போராட்டம் பண்ணுறதுக்கு வந்து தூண்டி விட்டுருவாங்க. அது வந்து முஸ்லீம்ஸ் மீது வந்து எதிர்வினையாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாவட்ட நீதிபதி வந்து குரோஸ்த் வெயிட் அப்படிங்கிறவர் வந்து சொல்லியிருப்பார். 1924 பஞ்சாப் மாகாணம் வந்து இந்துஸ்க்கும் முஸ்லீம்ஸ்க்கும் தனித்தனி மாகாணமாக வந்து பிரிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு லாலா லஜபதி ராய் வந்து சொல்லியிருப்பார். இந்து மகாசபையை வந்து அகண்ட இந்துஸ்தானம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். ஸோ இது வந்து என்னன்னா ஹிந்துஸையும் வந்து முஸ்லீம்ஸையும் வந்து தனித்தனியாக பிரிக்கணும் அப்படின்றதுக்கு வந்து அவர் வந்து ஆதரவு கொடுக்குற மாதிரி இருக்கும். காந்தியடிகள் வந்து சமய சார்பின்மை கோட்பாட்டையும் ஒற்றுமையும் வந்து பரப்புறதுக்கு வந்து நிறைய மாநாடுகள் வந்து நடத்துவார். அது எல்லாம் நடத்தினாலுமே வந்து அது வந்து எந்த யூஸும் வந்து இருக்காது. கடைசியில் பிரிவினையை தான் கொண்டு போய் முடியும். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா முஸ்லீம்ஸின் டெல்லி மாநாடும் அவர்களின் புதிய கருத்துக்களும். 1927 மார்ச் 20 வந்து டெல்லியில் வந்து முஸ்லீம்ஸ்கோட மாநாடு வந்து நடக்கும். அதில் வந்து ஒற்றுமையை வந்து மேற்கொள்கிறதுக்காக வந்து முயற்சி வந்து எடுப்பாங்க. அதில் வந்து 4 கோரிக்கை வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டால் தனித்தொகுதி கோரிக்கையை தாங்கள் கைவிடுவதாக முஸ்லீம் வந்து அறிவிப்பாங்க. அது என்னென்ன 4 கோரிக்கைனா, பம்பாயிலிருந்து சிந்து பகுதி வந்து பிரிக்கணும், பலுச்சிஸ்தான் எல்லையை வந்து சீரமைக்கணும், பஞ்சாப் வங்காள மக்கள் தொகை அடிப்படையில் வந்து பிரதிநிதித்துவம் வந்து கொடுக்கணும், மத்திய சட்டமன்றத்தில் வந்து முஸ்லீம்ஸ்க்கு வந்து 33% இடஒதுக்கீடு வந்து கொடுக்கணும். இந்த 4 கோரிக்கையை அக்செப்ட் பண்ணிக்கிட்டால் நாங்கள் வந்து தனி தொகுதி கோரிக்கை வந்து கைவிடுறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் வந்து டெல்லி மாநாடு வந்து வடிவமைத்த புதிய கருத்துக்களை வந்து ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மோதிலால் நேருவும் ஸ்ரீனிவாசனும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியை வந்து வற்புறுத்துவாங்க. ஆனாலும் வந்து அது வந்து வகுப்புவாத உணர்வை வந்து ஆழமாக வந்து வளர்க்குற மாதிரி இருக்குது அப்படி சொல்லிட்டு அவங்க அந்த முயற்சிகள் எல்லாமே வந்து தோற்று தான் வந்து போயிடும். லாஸ்ட்டில் அந்த கோரிக்கைகள் எதையும் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் கமிட்டி வந்து அக்செப்ட் பண்ணிக்காது. ஜின்னா வந்து இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதுவர் அப்படின்னு சொல்லிட்டு சரோஜினி நாயுடு வந்து சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவர் வந்து என்னென்னா திரும்ப வந்து ஹிந்துஸையும் முஸ்லீம்ஸையும் வந்து ஒன்று சேர்க்கணுங்கிறதுக்காக வந்து நிறைய வந்து ஸ்டெப்ஸ் வந்து எடுப்பார். ஆனால் அது வந்து எதுவும் வந்து யூஸ் ஆகாத மாதிரி தான் வந்து இருக்கும். 1928 வந்து கல்கத்தாவில் வந்து அனைத்து கட்சி கூட்டம் வந்து நடக்கும். அதில் வந்து என்னென்னா இந்த மாதிரி வந்து பஞ்சாப்லேருந்து சிந்துவை வந்து பிரிக்கிறது வந்து நிதி ஆதார அடிப்படையில் வந்து இயலும் அப்படின்னாலும் வந்து அது வந்து முஸ்லீம் பெரும்பான்மையை வந்து பாதுகாக்கும் அப்படிங்கிறதுனாலையும் அது வந்து ஒரு விகிதாச்சார பிரதிநிதித்துவத்துக்கு வந்து ஒரு யுத்தியாக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனாலையும் வந்து இந்து மகாசபை வந்து அதை வந்து ஏற்க வந்து மறுத்துடும். இந்திய தேசிய காங்கிரஸும் வந்து இதை வந்து இந்த ஒற்றுமையை வந்து கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பை வந்து கை நழுவ விட்டுரும். ஸோ அதனால் வந்து
ஜின்னா வந்து ரொம்ப வந்து ஃபீல் பண்ணுவார் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இவர் வந்து ஒற்றுமையாக தான் வந்து இருக்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுப்பார். ஆனால் அது எதுவுமே வந்து வேலைக்கு ஆகாத போது அவர் திரும்ப வந்து ஒரு வகுப்புவாதியாக வந்து அவர் வந்து நாட்டை விட்டு வெளியேறிட்டு ஒரு வகுப்புவாதியாக திரும்புவார் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, வகுப்புவாத தீர்வும் அதன் பின் விளைவுகளும். இதில் வந்து என்னென்னா, இங்கிலாந்து பிரதமர் ராம்சே மெக்டொனால்டு வந்து என்னென்னா, வகுப்புவாதத்தை வந்து தீர்க்கறதுக்காக, அந்த ப்ராப்ளத்தை தீர்க்கறதுக்காக வந்து ஒரு அறிவிப்பு வந்து கொடுப்பாரு. அதுக்கப்புறமா வந்து என்னென்னா, 1925 வந்து ராஷ்ட்ரிய சுயசேவா சங்கம் ஆர்எஸ்எஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதில் வந்து என்னென்னா 1,00,000 உறுப்பினர்கள் எண்ணிக்கை வந்து 1,00,000 வந்து இருப்பாங்க. இது வந்து யார் வந்து ஸ்டார்ட் பண்ணுவார் அப்படின்னா, கேபி ஹெட்கேவர், விடி சவார்கர், எம்எஸ் கோல்கர் இவங்க எல்லாமே வந்து உறுப்பினர்களாக வந்து இருப்பாங்க. இந்துஸ்தானில் உள்ள இந்துக்கள் அல்லாத மக்கள் இந்து பண்பாட்டையும் மொழியும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவங்கள வந்து என்னென்னா அந்நியர்களாக இருப்பதை வந்து நிறுத்திக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கையை தான் வந்து இவங்க வந்து சொல்லுவாங்க. இந்துக்களாகிய நாங்கள் ஒரு தேசமாக வந்து இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு விடி சவார்கர் வந்து சொல்லுவார். இந்துக்கள்லாம் ஒரு தேசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். அது என்ன மீனிங்னா வந்து பிரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இவரும் வந்து சொல்லியிருப்பார். 1934 வந்து இந்து மகாசபையிலோ ஆர்எஸ்எஸ் இயக்கத்திலோ வந்து காங்கிரஸ் வந்து யாரும் வந்து உறுப்பினராக இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. எப்போது 1934 வந்து இந்திய தேசிய காங்கிரஸில் இருக்கிற உறுப்பினர்கள் 1934 வந்து அதாவது இந்திய தேசிய காங்கிரஸில் இருக்கிற உறுப்பினர்கள் வந்து இந்து மகா சபையிலையோ ஆர்எஸ்எஸ் இயக்கத்துலேயோ வந்து இணையக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. திரும்ப 1938 டிசம்பரில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இதில் வந்து இந்த இந்திய தேசிய காங்கிரஸில் இருக்கிற யாராச்சும் இந்து மகா சபையிலையோ ஆர்எஸ்எஸ்லேயோ உறுப்பினர்களாக இருந்தால் அவங்க ஐஎன்சியில் இருக்கிறதுக்கு தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப 2வது முறையாக வந்து சொல்லியிருப்பாங்க. முதல் காங்கிரஸ் அமைச்சரவை இதில் வந்து என்னென்னா 1937 வந்து தேர்தல் வந்து நடக்கும். அதில் வந்து 10 மாகாணத்தில் வந்து 7 மாகாணத்தில் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து வின் பண்ணிடும். மீதி இருக்க 3 மாகாணத்தில் தான் வந்து முஸ்லீம்ஸ் வந்து வின் பண்ணும். அதுலேயும் வந்து 4.8% வாக்குகள் மட்டும்தான் வந்து பெற்றிருக்கும். காங்கிரஸ் வந்து ஒரு மதச்சார்பற்ற மாபெரும் மக்கள் கட்சியாக வந்து உருவெடுத்து பெருசாக வந்து இருக்கும். ஆனால் முஸ்லீம் லீக் வந்து அந்த அளவுக்கு வந்து பெருசாக வந்து இருக்காது. பஞ்சாப்லேயும் வங்காளத்துலேயும் வந்து வகுப்புவாதம்ங்கிறது வந்து பயங்கரமாக வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து 1939 வந்து 2ஆம் உலகப்போர் வந்து நடக்கும்போது லின்லித்கோ அப்படிங்கிற இந்திய அரச பிரதிநிதி வந்து இந்தியாவுக்கு வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து சொல்லாமலே இந்தியா வந்து போரில் வந்து ஈடுபடுத்துறதுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவார். ஸோ நீங்கள் வந்து எங்களை வந்து எதுவும் வந்து கலந்து ஆலோசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து ராஜினாமா வந்து பண்ணிடும். ஸோ அது ராஜினாமா பண்ணதுக்கப்புறம் 1939 வந்து 1939 டிசம்பர் 22 வந்து முஸ்லீம் லீக் வந்து என்னவா அனௌன்ஸ் பண்ணும் அப்படின்னா வந்து மீட்பு நாள் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணும். 1939 டிசம்பர் 22 வந்து மீட்பு நாள் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணும். ஏன்னா அப்போ தான் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து ரிசைன் பண்ணாங்க. 1940 மார்ச் 26 வந்து லாகூரில் காங்கிரஸ் மாநாடு நடக்கும். லாகூரில் வந்து காங்கிரஸ் மாநாடு நடக்கும். அதில் வந்து முஸ்லீம் லீக் வந்து தனிநாடு கோரிக்கையை வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. 1930 அலகாபாத்தில் நடக்கிற முஸ்லீம் லீக் மாநாட்டிலையும் வந்து இக்பால் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா, ஒருங்கிணைக்கப்பட்ட வடமேற்கு இந்தியா வந்து இந்தியாவில் வந்து முஸ்லீம்கள் அரசை வந்து காண விரும்புகிறதா வந்து சொல்லுவார். 1940 வரைக்குமே வந்து முகமது அலி ஜின்னாவும் நவாப் ஷாபருல்லாவும் வந்து முஸ்லீம்களுக்கான தனிநாடு வந்து உருவாக்குறது வந்து சாத்தியம் அப்படின்னே வந்து நினைக்கல. ஆனால் 1940 மார்ச் 23 வந்து முஸ்லீம் லீக் வந்து எங்களுக்கு வந்து தனிநாடு வந்து வேணும் அப்படிங்கிற வந்து கோரிக்கையை வந்து ஸ்ட்ராங்காக வந்து வச்சுருப்பாங்க. கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியோட ஸ்டூடெண்ட் ரஹமத் அலி வந்து இருநாடு கொள்கை அப்படிங்கிற கொள்கையை வந்து ஃபஸ்ட்டு அவர் வந்து வெளியிடுவார். அதில் வந்து அவர் வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, முதல்ல வந்து சர்
வாசிர் ஹசன் என்பவர் தான் 1937 நடைபெற்ற பம்பாய் லீக் மாநாட்டில் வந்து இப்பரந்து பண்ட கண்டத்தில் வாழும் இந்துக்களும் முஸ்லீம்களும் இரண்டு சமூகங்கள் அல்ல, ஆனால் பல வழிகளில் இரு நாட்டினராக கருதுதல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருப்பார். இவர் கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 பேர் வந்து சொல்லியிருக்காங்க. 1940 வந்து முகமது இக்பால் அப்படிங்கிறவர் வந்து சொல்லுவார். அதுக்கப்புறம் வந்து 1937 வந்து சர் வாசீர் ஹசன் அப்படிங்கிறவர் சொல்லுவார். அது இல்லாமல் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் வந்து ரகமது அலியும் வந்து இருநாடு கொள்கையை பற்றி வந்து சொல்லியிருப்பார். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து நேரடி நடவடிக்கை நாள். இதில் வந்து என்னன்னா 1942 வந்து வெள்ளையனே வெளியேறு இயக்கம் வந்து இயக்கத்தை வந்து முஸ்லீம் லீக் வந்து புறக்கணிப்பாங்க. எங்களுக்கு வந்து தனிநாடு கொள்கை வந்து நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணால் தான் வந்து நாங்கள் வந்து வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துக்கு வந்து ஒத்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருப்பாங்க. 1946 வந்து அரசியல் நிர்ணய சபைக்கு வந்து நடைபெற்ற தேர்தல்லையும் வந்து என்னென்னா முஸ்லீம் லீக் வந்து சட்டமன்றத்தில் வந்து 30 இடங்களில் வந்து வெற்றி பெற்றதோட தனக்கு ஒடுக்கப்பட்ட இடங்கள்லையும் வந்து பெரும்பான்மையாக வந்து வெற்றி பெற்றுவாங்க. ஸோ அதனால் வந்து ஸ்ட்ராங்காக வந்து இந்த தனிநாடு வந்து வேணும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லுவாங்க. 1946 வந்து அரசு செயலர் வந்து பெதிக் லாரன்ஸ் அவங்களோட சேர்ந்து 3 பேர் கொண்ட உறுப்பினர் கொண்ட தூதுக்குழு வந்து வரும். அதுதான் வந்து கிரிப்ஸ் தூதுக்குழு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த தூதுக்குழு வந்து என்னென்னா ஹிந்துஸ் அதிகமாக இருக்கிற பம்பாய், மதரசா, ஐக்கிய மாகாணம், பீகார், ஒடிசா, மத்திய மாகாணம் இதெல்லாம் வந்து இந்துக்களுக்கு, அதே மாதிரி முஸ்லீம்ஸ் அதிகமாக இருக்கிற பஞ்சாப், சிந்து, வடமேற்கு எல்லைப்புற மாகாணங்கள், பலுச்சிஸ்தான் இதெல்லாம் வந்து முஸ்லீம்ஸ்க்கு வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆலோசனை வந்து நடத்துவார். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா 1946 ஜூலை 29 வந்து முஸ்லீம் லீக் அமைச்சரவை தூதுக்குழு வந்து தூதுக்குழு வந்து இந்த திட்டத்தை வந்து நிராகரிச்சிருவாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்துக்கள் இருக்க பகுதி வந்து ஹிந்துஸ்க்கு, முஸ்லீம்ஸ் இருக்க பகுதி வந்து முஸ்லீம்ஸ்க்கு இந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து சீனு வந்து ஒரு பிரிவு, அதாவது ஹிந்துஸும் முஸ்லீம்ஸும் ஈக்குவல் அமௌண்ட்டில் இருக்காங்கன்னா அவங்க வந்து இந்தியாவோட ஜாயின் பண்ணணும்னா ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லை பாகிஸ்தானோட ஜாயின் பண்ணணும்னா ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து ரெண்டாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த தீர்மானத்தை தான் 1946 ஜூலை 29 முஸ்லீம் லீக் அமைச்சரவை தூதுக்குழு வந்து அந்த திட்டத்தை வந்து நிராகரிச்சிருவாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒத்துக்குவாங்க, ஆனால் அதுக்கப்புறம் காங்கிரஸ் தலைவர்களும் ஜின்னாவும் வந்து இதை வந்து நிராகரிச்சிருவாங்க. இதை வந்து நிராகரித்ததுக்கு அப்புறமா வந்து 1946 ஆகஸ்ட் 16 வந்து நேரடி நடவடிக்கை நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னா வந்து அறிவிச்சிருவார். என்னன்னா இந்தியா ஃபுல்லாக இருக்கிற முஸ்லீம்ஸ் எல்லாத்தையும் வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக வந்து திரட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அறிவிச்சிருவார். இதுக்கப்புறமா வந்து முஸ்லீம் லீக்கோட நடவடிக்கைகளை வந்து பார்த்துட்டு காந்தியடிகள் வந்து என்னென்னா இந்த பாகிஸ்தான் கோரிக்கையை வந்து ஏற்றுக்குவார். வேவேல் பிரபுவுக்கு அப்புறம் வந்து மவுண்ட் பேட்டன் பிரபு வந்து வருவார் இந்திய அரச பிரதிநிதியாக. அவர் வந்ததுக்கப்புறமா வந்து இந்திய பிரிவினைக்கான நடைமுறையை வந்து அவர் வந்து செயல்படுத்துவார். ஸோ இதில் வந்து இந்த யூனிட் வந்து ஃபுல்லாக வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் இதில் வந்து இம்பார்ட்டன்ட் இயர்ஸ் வந்து வேறு ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.